Hello everyone. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆல்ரெடி நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் பத்தி பார்த்தாச்சு, தென் வந்து டர்ம் இன்சூரன்ஸ் பத்தி பார்த்தாச்சு. சோ இன்னைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ். சோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் எடுக்கணும் அப்படின்றத இன்னைக்கான வீடியோ. இப்போ நார்மலா எல்லாருமே வந்து வர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு சிலர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிசினஸ் பண்றவங்க இண்டிவிஜுவலா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க, ஒர்க் பண்றவங்க ஆல்ரெடி எனக்கு கார்பரேட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் ஹெல்த் இன்சூரன்ஸ் மெயினா எடுக்கணும் அப்படின்றது தான். இப்போ நம்ம நல்லா இருக்கும், நமக்கு இந்த நேரத்துல என்ன நடக்கும்ன்றது தெரியாது, எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகணும்னு தெரியாது. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே ஆகுது. ஸோ அதுக்காக தான் நம்ம மெயினா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். இப்போ வந்து நம்ம நல்லா இருக்கும், நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னும் போது அந்த டைம்ல நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் போடலன்னா அந்த இடத்துல நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அசட்ஸை ஒண்ணு விற்க வேண்டியது இல்லைன்னா அடமானம் வைக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படுது. அதை வித்தாவது நம்ம அவங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல யாரும் போயிட்டு மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் கண்டிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்றோம். இப்போ முன்னாடி சொல்லிருந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்க இண்டிவிஜுவலா எடுக்கிறாங்க, ஒர்க் பண்றவங்க எனக்கு ஆல்ரெடி கம்பெனில இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம கார்பரேட்ல ஒர்க் பண்ணாலும் நமக்கு அதுல கொடுக்க போற கவரேஜ் மேக்ஸிமம் 3 to 5 lakhs தான், இல்ல மேக்ஸிமம் 10 lakhsன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ஜரி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 lakhsல முடிஞ்சிடும். பட் இப்போ அது 5 to 10 lakhs வரைக்கும் போயிருக்கு. இன்னும் போக போற சுச்சுவேஷன் வந்து அதுக்கு மேலே போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த 10 lakhs கவரேஜ் நமக்கு பத்துமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது. ஸோ அப்போ ஒரு பர்சன் எவ்வளோ இண்டிவிஜுவலாக கவரேஜ் வச்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட ஆனுவல் இன்கம் இன்டூ 2 times ஆவது கண்டிப்பாக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து சேலரி 5 lakh அப்படின்னா அவங்க அட்லீஸ்ட் மினிமம் 10 lakhs ஆவது இண்டிவிஜுவல் கவரேஜ் இருக்கணும். கம்பெனி கவரேஜ் இருந்தாலும் இண்டிவிஜுவல் கவரேஜ் கண்டிப்பா இருக்கணும். இப்போ ஒரு பர்சன் வந்து இண்டிவிஜுவலா ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து 1 yearக்கு நீங்க ப்ரீமியம் பே பண்றீங்க, பட் 1 yearக்கு உங்களுக்கு எதுவுமே நடக்கல, பட் ஆனால் ப்ரீமியம் மட்டும் பே பண்ணிருக்கீங்க, நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்க. அப்போ ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் வந்து ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இன்சூரன்ஸ் எடுத்தேன், ஆனால் நான் கட்டின காசு எனக்கு வேஸ்டா போச்சு, ஸோ நான் வந்து அதை திரும்ப கண்டினியூ பண்ணணுமான்னு யோசிக்கிறேன், எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் விட்டுடுறாங்க. ஸோ அதுதான் தப்பு. நம்ம பே பண்றது வந்து நம்ம உடம்பு நல்லா இருக்குன்னா அது நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். எனக்கு எதுவுமே நடக்கல, பே பண்ண காசு வேஸ்டா போச்சு அப்படின்னு நினைக்கிறது அது கரெக்டான வேவான்னு சொல்லுங்க. ஸோ அதனால ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஹெல்த்துக்கு எப்போ என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால நம்ம சேஃப்டிக்காக நம்ம போட்டு வைக்கிறதா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ அதுக்காக ப்ரீமியம் கட்டாம விட்டுறாதீங்க, கன்சிஸ்டன்சியா பே பண்ணுங்க. இன்னொரு விஷயத்துல என்னன்னா, நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது இன்கேஸ் நீங்க அந்த 1 yearல நீங்க எதுவுமே நீங்க கிளைம் பண்ணல அப்படின்னா நோ கிளைம் போனஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு 10 lakhsக்கு கவரேஜ் எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் இயர் வந்து நீங்க எதுவுமே கிளைம் பண்ணல அப்படின்ற பட்சத்துல நெக்ஸ்ட் இயர்ல வந்து உங்களுக்கு நோ கிளைம் போனஸ்ன்னு சம் அமௌண்ட் ஆட் ஆயிருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நீங்க வந்து அடுத்த வருஷம் நீங்க கிளைம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம இயர்லி ஃப்ரீ செக்அப் இருக்கு. இதை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறீங்க. நீங்க எந்த கிளைமும் பண்ணலனாலும் நீங்க ஃப்ரீ செக்அப் அப்படின்றது இருக்கு. ஸோ இயர்லி ஒன்ஸ் நம்ம ஹெல்த்தை ஃப்ரீ செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் நீங்க இண்டிவிஜுவலா எடுக்கும்போது உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. செக்ஷன் 80D நீங்க டாக்ஸ் பெனிஃபிட் கிளைம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இண்டிவிஜுவலா எடுத்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுவே இப்போ நான் கம்பெனில ஒர்க் பண்றேன், எனக்கு கார்பரேட்ல எனக்கு வந்து கம்பெனிலேயே எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, நான் எதுக்கு இண்டிவிஜுவலா எடுக்கணும், எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. முன்னாடி சொன்னதுதான், கண்டிப்பா நீங்க கார்பரேட்ல இருந்தாலும் நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா வச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, ஒர்க் பண்ற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அங்க இருக்கும். நீங்க கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அதோட க்ளோஸ் ஆயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்க கம்பெனில இருக்கும்போது ஏதாவது மேஜர் சர்ஜரி அந்த மாதிரி நீங்க பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆர்கன் சர்ஜரின்னு வச்சுக்கோங்க, மேஜர் ஆர்கன் சர்ஜரி லைக் லங்ஸ், கிட்னி, ஹார்ட் இந்த மாதிரி ஏதாவது சர்ஜரி மேஜரா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த கம்பெனியை விட்டு வெளியில வந்துட்டாலும் உங்களால இண்டிவிஜுவலா இன்சூரன்ஸ் எடுக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. இதுவே இப்போ நீங்க கம்பெனில ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன டிசீஸ், அதாவது லைக் டயபிட்டிஸ், பிபி, கொலஸ்ட்ரால், அதுக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கம்பெனியை விட்டு வெளியில வந்துட்டு இண்டிவிஜுவலா எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் 3 years வெயிட்டிங் பீரியட் இருக்கும். நீங்க இண்டிவிஜுவலா வெளியில வந்து எடுக்கணும்னு நினைச்சீங்கனாலும் உங்களால 3 years வரைக்கும் நீங்க யூஸ் பண்ண முடியாது. 3 years வரைக்கும் நீங்க வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸை நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நீங்க கார்பரேட்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் இண்டிவிஜுவலா எடுத்துக்கோங்க அப்படின்னு நாங்க அட்வைஸ் பண்றோம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, அந்த ப்ரீமியமை கரெக்டா பே பண்றோம் இல்லையா. ஸோ அந்த ப்ரீமியம் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு டேட் இப்போ
ஒரு 15th நமக்கு ப்ரீமியம் டேட் அப்படின்னா அடுத்த வருஷம் 15th நம்ம பே பண்ணிடணும். அதுக்கு முன்னாடியே நம்ம பே பண்ணிடணும், இல்லைன்னா அந்த 15th பே பண்ணணும். நம்ம என்ன பண்றோம், கிரேஸ் டைம் இருக்கு, ஒரு 45 days வரைக்கும் கிரேஸ் டைம் இருக்கு, 15 days இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு பே பண்றது அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. ஏன் அப்படின்னா இன்கேஸ் இந்த பாலிசி வந்து உங்களுக்கு அந்த மிட் நைட் முடியுது, இப்போ இந்த மந்த் 15th நீங்க எடுத்துக்கிறீங்க, அடுத்த வருஷம் இந்த மந்த் 15th உங்களுக்கு முடியுதுன்ற போது அன்னையில இருந்து உங்களுக்கு அந்த பாலிசி முடிஞ்சிடும். ஸோ கிரேஸ் பீரியட்ன்றது நீங்க பே பண்றதுக்காக தான் கொடுக்குறாங்க. பட் அந்த கிரேஸ் பீரியட்ல உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க கிளைம் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக தான் ஒரு நாள் முன்னாடி நீங்க பே பண்ணாலும் பரவாயில்ல, அந்த டேட்லயாவது கண்டிப்பா பே பண்ணிடுங்க. கிரேஸ் பீரியடுக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணாதீங்க. அந்த 15 days நம்ம பார்க்கும்போது அந்த 15 daysக்குள்ள ஏதாச்சும் நடந்ததுன்னா அந்த இடத்துல யாருமே பொறுப்பாக முடியாது. அப்ப நீங்க தான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசையோ இல்ல கடன் வாங்கியோ செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கும் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஸோ அதுக்காக தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியமை அந்த டேட்ல பே பண்ணுங்க, இல்ல அதுக்கு முன்னாடி பே பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.